ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது அண்டோ. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி யூஆர்எல் இருக்க வேரியபிள்ஸை பேஜுக்கு எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது தான். ஸோ இந்த லாகின் சிஸ்டமில் இதுவும் ஒரு முக்கியமான பகுதி. இப்போது என்னுடைய லாகின் சிஸ்டம் அந்த லாகின் டாட் பிஹெச்பி பேஜில் போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது என்னுடைய இப்போ இங்கே நான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டால் என்னுடைய அந்த யூஆர்எல்ல வந்து எனக்கு வேரியபிள் எதுவுமே வராது. ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி. ஸோ அதே மாதிரி நான் இதை வந்து இப்போ கெட் மெத்தடுக்கு மாற்றிடுறேன். அண்ட் சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரில் நான் வந்து ஜஸ்ட் ஆண்டோன் போடுறேன். நான் சேவ் ரிஃப்ரெஷ் பண்ணல. ஓகே என்னுடைய யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா fname ஈக்குவல் டு ஆண்டோன் இருக்கும். அண்ட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு என்னோட பாஸ்வேர்டு வந்திருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த fname அப்படின்றது வேரியபிள் அண்ட் இது வந்து அந்த வேரியபிளோட வேல்யூ. அதாவது இந்த fname அப்படின்ற வேரியபிளில் ஆண்டோன்ற இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த பாஸ்வேர்ட் அப்படின்ற வேரியபிளில் இந்த 1 2 3 4 5 6 அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பாஸ்வேர்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த பாஸ்வேர்டில் ஸ்டோர் ஆகிருக்குல்ல இந்த 1 2 3 4 5 6. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை எப்படி நான் வெப் பேஜுக்கு எடுத்துகிட்டு வருது, இந்த இடத்துல நான் டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். நான் அதுக்கு புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு பேஜ் வந்து சேவ் ஆஸ் check_login அப்படின்னு கொடுத்துட்றேன் .php. ஓகே, ஸோ என்னோட பழைய ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். லாகின் பேஜ். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல நான் ஆக்ஷன் இருக்குல்ல, இந்த ஆக்ஷன் வந்து இப்போதைக்கு எம்டியாக கொடுத்துருந்தோம்ல. ஸோ இந்த எம்டிக்கு பதிலாக இந்த பேஜ் நேமே கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பேஜ் வந்து check_login .php கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதே நான் எங்கிட்ட எழுதிக்கிறேன். விச் மீன்ஸ் இந்த login .php அப்படின்ற ஃபைல் இருக்குல்ல. ஸோ இந்த ஃபைலில் நான் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுட்டு லாகின் அப்படின்னு நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த check_login .php அப்படின்ற பேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடணும். எதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மேலே அந்த யூஆர்எல்ல போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த check_login அப்படின்ற பேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடணும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இந்த இடத்துல செக் பண்ணோம் வெதர் வந்து நம்ம என்டர் பண்ணியிருக்க யூசர் நேம் கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த ஆக்ஷன் அப்படின்ற இடத்துல நான் வந்து check_login .php அப்படின்னு நான் போட்டுடுறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ப்ரௌசர் போகிறேன். ப்ரௌசரில் போய்ட்டு நான் ஒரு வாட்டி அதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் ஜஸ்ட். ஓகே, இப்போ வந்து நான் என்னுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போடுறேன். என்னுடைய முக்கியமாக கவனிங்க, என்னோட யூஆர்எல்ல login .php அப்படின்னு இருக்குது. இப்போ நான் வந்து இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா check_login .php அப்புறம் கொஸ்டின் மார்க் ஃபாலோட் பை என்னுடைய அந்த வேரியபிள் அண்ட் வேல்யூ வந்துருக்கும். இந்த யூஆர்எல் கவனிச்சிங்கன்னா check_login .php இருக்கும், ஃபாலோட் பை என்னுடைய வேரியபிள் அண்ட் அதோட வேல்யூ இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த இடத்துல ஆக்ஷன் ஈக்குவல் டு எம்டியாக விட்டுருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து என்னுடைய இந்த பேஜுக்கே அது வந்து ரீடைரக்ட் ஆகிருக்கும். அதாவது check_login .phpன்னு இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ இந்த யூஆர்எல்ல செக் பண்ணிங்கன்னா check_login .php ஒரு கொஸ்டின் மார்க் அங்கே வேரியபிள் அண்ட் ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஆக்ஷன் ஈக்குவல் டு check_login .php அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோம்னா login .php அந்த ஃபைல்லேயே இந்த வேரியபிள் வந்திருக்கும். இப்போ இந்த ஆக்ஷன் ஈக்குவல் டு நம்ம புதுசாக ஒரு ஃபைல் இங்கே மென்ஷன் பண்ணனால அந்த ஃபைலில் நம்மளுக்கு இந்த வேரியபிள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இது வந்து லாகின் சிஸ்டமில் வந்து ஒரு முக்கியமான பகுதி. ஏன்னா வந்து login .phpன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு போட்ட பிறகு அந்த பேஜிலிருந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த பேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த பேஜில் இன்புட்டாக கொடுக்குறோம். இப்போ இந்த பேஜுக்கு இன்புட்டாக வர அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பேஜில் செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேரியபிள் இருக்குல்ல, இந்த யூஆர்எல்ல இந்த வேரியபிளை எப்படி இந்த பேஜுக்குள்ளே எடுத்துகிட்டு வரது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பேஜுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்மளால் வந்து டேட்டா பேஸில் இருக்க அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணி ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த மேலே அந்த யூஆர்எல்ல இருக்க அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து இந்த பேஜுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அது சிம்பிள். நம்மளுடைய check_login பேஜுக்கு நான் ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த ஃபார்ம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய ஹெட் கூட வேணாம், நம்ம டாப்பில் போயிடலாம், மேலே HTMLக்கு மேலே. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய PHP கோட் சொல்லுவேன்.
ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த யூஆர்எல் இருக்க இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இஸ் அ நேம். ஸோ ஓகே. ஸோ இதில் வந்து நான் இப்போ வந்து நான் சூப்பர் குளோபல் வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது என்னன்னா நம்ம யூஆர்எல் இருக்க அந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேஜுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து தரதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் அந்த வேரியபிள் அப்படின்றனால டாலர் சைன் போட்டுடுறேன். இதுக்கு அண்டர்ஸ்கோர். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட், நீங்கள் அண்டர்ஸ்கோர் தான் போடணும். நம்ம கெட் யூஸ் பண்ணுறனால நான் கெட் அப்படின்னு போடுறேன். நான் இங்கே ஏன் கெட்டு போட்டேன்னா இந்த இடத்துல நம்ம மெத்தட் வந்து கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் இங்கே கெட்டுன்னு போட்டேன். ஸோ கெட் ஒரு ஸ்கொயர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகாலன் எண்ட் ஆஃப் த லைன். அண்ட் இதுக்குள்ளே வந்து சிங்கிள் கோட்ஸில் இந்த சிங்கிள் கோட்ஸ்க்கு நடுவில் முக்கியமாக கவனிங்க, இந்த சிங்கிள் கோட்ஸ்க்கு நடுவில் நான் இப்போ ஒரு வேரியபிள் நேம் எழுத போகிறேன். அது என்ன வேரியபிள் நேம்னா நம்ம அந்த யூஆர்எல்ல வருது இல்லை இந்த எஃப் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் நேம், இந்த வேரியபிள் நேம். ஸோ இதை ஜஸ்ட் நம்மளே காப்பி பண்ணிக்கிறேன், போயிட்டு நான் இந்த இடத்துல போகிறேன். ஸோ இந்த என்னுடைய யூஆர்எல்ல பர்டிகுலராக இந்த வேரியபிள் எஃப் நேம் அப்படின்ற வேரியபிளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஆண்டோன்ற இந்த இன்ஃபர்மேஷன் தான் எஃப் நேமில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் வேரியபிளை நான் எடுத்துகிட்டு வந்து இந்த யூசர் நேம் அப்படின்ற இந்த வேரியபிளுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ இது வந்து யூஆர்எல் இருக்க அந்த வேரியபிளை எப்படி கேட்ச் பண்ணுறது அப்படின்றதுக்கான கோட் இது. ஸோ இந்த கோட் யூஸ் பண்ணி யூஆர்எல்ல இருக்க இந்த பர்டிகுலர் எஃப் நேம் அப்படின்ற வேரியபிளை கேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த யூசர் நேமில் ஸ்டோர் பண்ணுறேன். சிம்பிள். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பாஸ்வேர்டுக்கு போடணும். நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ இதே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வேரியபிள்லாம் எங்கேருந்து வருதுன்னா நம்மளுடைய login.php அப்படின்ற பேஜில் இருக்க இந்த நேம் கொடுத்துருக்கோம். நேம் ஈக்குவல் டு எஃப் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ நேம் ஈக்குவல் டு பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் அந்த யூஆர்எல்ல வந்து வேரியபிளாக வருது. நம்ம டைப் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன் அதோட வேரியபிளுக்கான வேல்யூவாக வருது. ஸோ அதே மாதிரி செக் அண்டர்ஸ்கோர் லாகின்ல நான் போய்ட்டு இந்த இடத்துல பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி என்னுடைய வேரியபிளுக்கும் நான் பாஸ்வேர்டுன்னு பேர் கொடுத்துட்றேன். சிம்பிள். ஸோ இப்போ கீழே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு எக்கோ பண்ணுறேன் என்னுடைய இந்த யூசர் நேம் அப்படின்ற வேரியபிளை. நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்றத காப்பி பண்ணி நான் போட்டுக்கிறேன். அண்ட் டாட் ஒரு பிஆர் டேக் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி இதை நான் காப்பி பண்ணிவிட்டு என்னோட நெக்ஸ்ட் லைனில் போட்டுடுறேன். ஸோ இங்கே வந்து என்னுடைய பாஸ்வேர்டை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய அந்த செக் அண்டர்ஸ்கோர் login.php இருக்குல்ல, ஸோ அதை நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டோ அண்ட் 123 இருக்கும். ஸோ நம்ம யூஆர்எல்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த எஃப் நேமுக்கு நேராக அதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே ஆண்டோக்கு பதிலாக நான் என்னோட ஃபுல் நேம் போடுறேன், சுஜேஷ் அப்படின்னு போடுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே ஆண்டோ சுஜேஷன் வரும். ஸோ நான் இது ஆண்டோ ஸ்பேஸ் சுஜேஷன் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆண்டோ ஸ்பேஸ் சுஜேஷ் அப்படின்னு எனக்கு நம்ம ப்ரௌசரில் எனக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து வரலாம், நான் வந்து login.php அப்படிலேருந்து வரேன். ஸோ ஃபஸ்ட் என்னுடைய யூசர் நேம் போடுறேன். சும்மா இப்போ நான் அட்மின் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ என்னோட பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்ட் நான் சும்மா அட்மின் போடுறேன். admin@123 அப்படின்னு நான் சும்மா பாஸ்வேர்டு போடுறேன். ஸோ இப்போ நான் லாகின் கிளிக் பண்ணுறேன். லாகின் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ப்ரௌசரில் வந்து அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து admin@123 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது எப்படி வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து இங்கே என்னோட யூஆர்எல்ல அந்த வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிளுக்கான வேல்யூவும் அந்த யூஆர்எல்ல இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம யூஆர்எல்ல இருக்க வேல்யூவை நம்ம வெப்பேஜுக்கு எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் நிறைய சைட்டில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி உங்களுக்கு .php ஒரு இந்த கொஸ்டின் மார்க் இருக்கும். கொஸ்டின் மார்க் அடுத்தது தான் நம்ம வேரியபிள் நேம் இருக்கும். ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கிறது. ஸோ வேரியபிள் அதற்கு வேல்யூ இருக்கும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து அந்த வேரியபிள்லேருந்து நம்ம எவ்வளோ இந்த பேஜுக்குள்ளே எது இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ இதே மெத்தடை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னுடைய login.php பேஜ் இருக்குல்ல, இந்த இடத்துல நான் கெட்டுக்கு பதிலாக போஸ்ட் போடுறேன். இப்போ நீங்கள் போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நான் என்னோடய ஃபைலில் சேவ் பண்ணிக்கிறேன். என்னோடய செக் அண்டர்ஸ்கோர் login.phpக்கு வந்துட்டு இங்கே கெட்டுன்னு இருக்குல்ல, ஸோ இந்த கெட்டை வந்து போஸ்ட்டுன்னு மாற்றணும். ஸோ என்னோடய இதுக்கு நான் போஸ்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். ஓகே, மாற்றிட்டு என்னுடைய ஃபைல் நான் சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ்னால் என்னுடைய login.phpக்கு வந்துட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். நான் அதே admin@123 அப்படின்னு போடுறேன். ஸோ இங்கே நான் லாகின் கிளிக் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, இந்த யூஆர்எல்ல எந்த ஒரு வேரியபிளுமே இருக்காது. ஏன்னா நம்ம வந்து போஸ்ட் அந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். பட் நம்ம பேஜுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் பர்ஃபெக்டாக ரிட்ரீவ் ஆகுது.
ஓகே, ஸோ இதுதான் வந்து போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம், நம்ம யூஆர்எல்ல எந்த ஒரு வேல்யூவும் நம்ம வந்து பாஸ் பண்ணாமலே ஒரு புது பேஜில் அந்த ஃபஸ்ட்டு இருந்த அந்த login.php பேஜில் இருக்க இன்ஃபர்மேஷனை ஒரு புது பேஜில் எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறோம், அதே டைமில் எந்த யூஆர்எல்லும் இல்லாமலே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வேம் சர்வரில் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம்.